السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. 30 ரமதான் நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் 3வது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, ஏன் ரமதான் மாதத்தில் நாம் நோன்பு இருக்கின்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ரமதான் மாதத்தில் ஏன் நோன்பு இருக்கின்றோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நோன்பை உங்களுக்கு நாங்கள் கடமையாக்கி இருக்கின்றோம், ஏனென்றால் நீங்கள் தக்வா என்ற பொக்கிஷத்தை அடையக்கூடும் என்று சொல்கின்றான். தக்வா என்பது மிகப்பெரும் பொக்கிஷம், மிகப்பெரும் கிஃப்ட். தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு, அவனுக்கு கட்டுப்படாத மக்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரும் தண்டனையான நரக நெருப்பை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அரண்தான் தக்வா என்று அழைக்கப்படுகின்றது. தக்வா என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் தடுத்து வாழ்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் ஏவினானோ அதையெல்லாம் செய்து வாழ்வது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரும் அரண் நமக்கு பொக்கிஷம் தானே. இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கும் பொழுது நம்முடைய தக்குவாவை நாம் அதிகப்படுத்துவதற்கு, நம்முடைய உள்ளத்துக்கு பயிற்றுவிப்பதற்கு அழகான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆகவே நன்மையான காரியங்களை இந்த ரமதான் மாதத்தில் அதிகமாக செய்கின்றோம். தொழுகை, குர்ஆன் ஓதுதல், நோன்பு நோர்த்தல், இப்படி எல்லா நன்மையான காரியங்களையும் நாம் செய்கின்றோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்பட்டு. அதே நேரத்தில் தீமையான காரியங்களை விடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிராக்டிஸை நமக்கு பண்ண வைக்கிறான்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலாக்கின சில விஷயங்களை, உண்பது, குடிப்பது, மனைவியோடு இல்லறத்தில் இருப்பது, இது மாதிரியான விஷயங்களை நோன்பு நோக்கக்கூடிய இந்த காலத்தில் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கின்றார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்பதனால ஹலாலாக்கிய விஷயங்களை நாம் ஹராமாக்குகின்றோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்படுவதாக நம்முடைய உள்ளத்துக்கு நாம் பயிற்சி கொடுக்கின்றோம். இதுக்கு பேர் தான் தக்வா. அப்போ தக்வா என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை சொன்னால் அதன்படி வாழ்வது. இந்த நோன்பு இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்பதற்காக, அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டான் என்பதற்காக சாப்பிடாமல் இருக்கிறோம், அல்லாஹ் கட்டளையிட்டான் என்பதற்காக நாம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறோம், அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் என்பதனால் நாம் இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்கின்றோம் என்றால் நம்முடைய உள்ளத்துக்கு நாம் தக்வாவை பயிற்றுவிக்கின்றோம். ஆகவே தக்வா என்ற அந்த பொக்கிஷத்தை நோம்பின் வழியாக அடைந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதை தக்க வைக்கக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.